ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு தியானத்துக்கு ஒரு அருமையான போதகர் இப்படி சொன்னார். அவருடைய ஜெப நேரத்தில் தேவ பிரசன்னம் அவரை சூழ்ந்து கொண்ட அந்த வேளையில் ஒரு சொப்பனம், தரிசனம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொன்ன அந்த கருத்து, அவருடைய அந்த தரிசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறார். அவரை கூர்ந்து பார்த்தபோது அவருடைய கண்களிலே கண்ணீர் இருந்ததா. ஐயோ ஆண்டவரே, உங்க கண்ணில் கண்ணீரா? நான் என்ன பண்ணுவேன்? நான் இதை எப்படி துடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கலாய்ச்சி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, நீ உன்னை நல்லா ஒத்துப்பார். அவருடைய பார்வை அவருக்குள்ள ஊடுருவி பாய்ந்ததான். அதாவது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ள இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி ஒரு பார்வை. அவருடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்பட்டதான். அவர் மனம் நொந்து கதறினாராம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, நீயாவது எனக்கு உண்மையா இருப்பியா அப்படின்னு கேட்டார். அது தரிசனமோ சொப்பனமோ எப்படியோ, ஆனா இந்த கருத்தை பாருங்களேன். ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், நீயாவது எனக்கு உண்மையா இருப்பியானாக்கா அந்த வார்த்தை நம்மள கொல்லுதில்ல. இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய ஜீவியம் கூட பரிசுத்தமா இருந்தாக்கா தேவன் நம்மளோடு கூட இருப்பாருங்க. தேவன் நம்மோடு கூட இருந்தா பலன் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், புகழ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? கிதியோனுக்கு சொன்ன வார்த்தை தான், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். அவர் நம்ம கூட இருந்தா வேற என்னங்க குறை? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், அவர் எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்து தருகிற தேவன். அவர் எபினேசர், அவர் எல்ரோய், நம்மை காண்கிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனிடத்துல நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.